சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்களுடைய கனவு வந்து ஒரு தோட்டம்னு எடுத்துக்கிட்டால் மல்டி லேயர் மல்டி கிராப் இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் எதையுமே வெளியே தேடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த ஆல் ஸ்பைசஸ்ஸு பிறகு இந்த செர்ரி இதெல்லாம் அதை தமிழில் சொல்லிடுங்க சார். ஆல் ஸ்பைசஸ்ன்றது சுகந்தி. இது வந்து இதோட வேல்யூ வந்து நம்ம ஏரியாவில் தெரியல, பட் இது பயங்கர வேல்யூ. அதாவது இது எந்த டீ போடும்போதோ இல்லை ஒரு மூலிகை இதுக்கோ சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது மணந்தாலே ஒரு நமக்கு ஒரு ஃபீல் பெட்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரிஃப்ரெஷ் வருங்க. டீயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன டேஸ்ட் நினைக்கிறீங்களோ அந்த டேஸ்ட் வரும். ஏலக்காய்னா ஏலக்காய், பட்டைனா பட்டை, அந்த மாதிரி எல்லா ஸ்பைஸையும் நினச்சி பண்ணுறது அது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிராப்புங்க. இது ஒரு கமர்ஷியலாக நல்ல வயபிள் கிராப்புங்க. ஆனால் நாங்கள் ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்கிறோம் மொத்தத்துக்கு. இது அடுத்து இது வந்து செர்ரிங்க. செர்ரி வந்து நல்லா புளித்தன்மை இருக்கும். விட்டமின் சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். விட்டமின் சி வந்து அன்றாட தேவைக்கு இதில் ஒரு 2 பழத்தை சாப்பிட்டா கூட போதும். அப்படியே பழம் வரும்போது பூத்து தொங்கும், அப்படியே பழமாக இருக்கும், அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி அது. ஸோ மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சாத்துக்குடி காஃபி இந்த வச்சுருக்கோங்க. இதில் வந்து வாழைக்கு கீழே வந்து காஃபி வச்சுருக்கோம். காஃபி எந்த அளவுக்கு சார் சக்ஸஸ்? காஃபி இப்போ தான் வச்சுருக்கேங்க, 6 மாதம் தான் ஆகுது. ஸோ உயிர் பிடிச்சிருச்சு, புதுசாக பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. இதுதான் காஃபி செடி. ஓகே, நல்லா அழகாக இருக்குது. நல்லா இந்த உயரம் வச்சோன்னே சார் வாங்க சார், பக்கத்தில் வாங்க சார். நீங்கள் வாழைக்கு ஸோ தேனியில் கிரவுண்டில் காஃபி செடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? தெரியல, ரொம்ப பேர் எல்லாம் ஒவ்வொரு ஃபார்மரும் ஒரு சயின்டிஸ்ட்டு, யார் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட்டு நாங்கள் வச்சுருக்கோம், நல்லா இருக்குது. இது வந்து செலெக்ஷன் 9 சீடு. ஏன் சார் சீடு? இது கண்டு, அதாவது நர்சரியிலேருந்து வாங்கினது. சீடுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இது செலெக்ஷன் 9. ஆக்சுவலாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நாங்கள் அதை வந்து கிள்ளி விட்டோம். அதுக்கு உண்டான இன்னும் மெச்சூர் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். முதல் வருஷனால கிள்ளி விட்டோம். ஸோ அந்த இடுப்பு உயரத்துக்கு மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கிள்ளி விட்டுருக்கோம். இது வந்து செலெக்ஷன் 9. இதிலே சந்திரகிரி இங்கே வச்சுருக்கோங்க. அதுபோல் சில ஏரியாவில் ரொபஸ்டா கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ அந்த 3 வெரைட்டி பிரித்து வச்சுருக்கோம். ஸோ காஃபி நல்லா வருது, நல்லா வருது, கிரவுண்டில் கண்டிப்பாக நல்லா வருது. அதனால தான் வாழை சப்போர்ட் வச்சுருக்கோம். வாழை இப்போதைக்கு அந்த குளிர்ச்சி கிடைக்கிறக்கா வாழை வச்சுருக்கோம். டியூகோஸ் காஃபி நல்லா வந்தோடனே வாழையை எடுத்துருவோம். அதுபோக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மெயினாக இருக்குங்க. சாத்துக்குடி சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து ஜாதிக்காய் அவக்கேடா மாதிரி ஒரு ஏரியா ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கிராப் மட்டும் இருந்தால் கமர்ஷியலாக சில நேரங்களில் லாஸ் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து சாத்துக்குடி, இது பார்த்தீங்கன்னா ஒரு சாத்துக்குடி இருக்கும். இந்த சைடு ஒரு காஃபி, இது சந்திரகிரி, அது வந்து செலெக்ஷன் 9. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்போம். இப்போ 4 தென்னை மரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பாக்கு இருக்குங்க. அங்கே ஒரு பாக்கு, இங்கே ஒரு பாக்கு இருக்குங்க, கிழக்கு மேற்கும். சார் பாக்கு நம்ம பாக்கை பற்றி அப்பனும் பார்த்துக்கலாம் சார். ஃபஸ்ட்டு சின்ன பிளான்ட் இதெல்லாம் வந்து காஃபி வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அதுபோக சாத்துக்குடி, இந்த பிளாட்டில் வந்து சாத்துக்குடியும் தென்னை, வாழை, பாக்கு, கொக்கோ, பிறகு வந்து ஸோ இந்த மெயினாக இதுதான் இருக்குங்க. அப்போ நீங்கள் இப்போ நடவு பண்ண எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருது சூப்பராக. தேனியை பொறுத்த வரைக்கும், தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன போட்டாலும் மண்ணு பொண்ணாகுங்க. அந்த மாதிரி அதை அப்படி நம்ம எல்லாரும் என்கிட்ட கேட்குறது உங்கள் தேனிக்கு எல்லாம் வருது, எங்கள் தேனிக்கு வருதுன்றாங்க. இதை நம்ம உடைக்கணும் சார். ஆக்சுவலி என்னென்னா புதுக்கோட்டையிலே அவர் வந்து மிளகு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து ஒரு மித்தை நம்ம உடைச்சே ஆகணும். என்னன்னா இந்த கிளைமேட்டுன்னா கிடையாது, அந்த கிளைமேட்டை நம்ம பாலைவனத்தில் கூட உருவாக்கணும். இப்போ இஸ்ரேலில் வந்துக்கிட்டு எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக தேனியில் தான் வருது. இது வந்து தேனியில் வந்து என்ன சொல்கிறதுன்னா மண்ணுடைய வளம், பிறகு வந்து கிளைமேட்டிக் அட்வான்டேஜ். அதாவது 2 பருவமழையும் இங்கே கிடைக்குது. மிதமான வெயிலும் கடுமையும் இருக்குது, மிதமும் இருக்குது. கடுமையாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகாது. அக்னி நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாலாம் நிற்கக்கூட முடியாது, இங்கே வந்து மழை விழுகும். அந்த மாதிரி ஒரு ஏரியா. மழையும் சார்ந்த இடங்கள். ஓரளவு காற்று வந்து தென்மேற்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? தேனியில் மட்டும்தான் விளையும்னு சொல்ல வரீங்களா? இல்லை இது வந்து ஏன்னா மக்களுடைய மித்து அப்படிதான் சார். எனக்கு வர ஒரு 100 காலில் 70 கால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் தேனி எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஆக்சுவலாக நான் வடகாடு போய் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே மிளகு விளையிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காரம், அந்த ஈல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக. அதை பார்த்த பிறகு தான் நாங்கள் மிளகு இங்கே வரும்ன்ற நம்பிக்கையோடையே வந்து போட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபார்மரோடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு,
ஆக்கம் அவருடைய பெர்சனல் விடாமுயற்சி தான் மெயின். அது மாதிரி செலெக்ஷன் ஆஃப் அந்த சீட்லிங் ஓகே சார், ஓகே அந்த மாதிரி பண்ணுவாங்க.